அந்த வன்முறையின் தன்மை மக்களின் வாழ்க்கையை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற குழுக்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இருப்பை ஒழிக்கவும் முயன்றது. பல நூற்றாண்டுகளாக அதே சமுதாயங்கள் கூடி வாழ்ந்த அதே பகுதிகளில் தான் இந்த வன்முறையின் கொடூரம் வெளிப்பட்டது. பஞ்சாபுடன் ஒப்பிடும்போது மேற்கு வங்கத்தில் மக்களின் இடப்பெயர்வு மற்றும் மறுவாழ்வு பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. அதிகாரிகள் நெருக்கடியை குறைத்து மதிப்பிட்டதுடன் அகதிகளை திருப்பி அனுப்பவும் முயன்றனர். கிழக்கு வங்கத்திலிருந்து குடியேறியவர்களுக்கு நிவாரணம் வழங்க மறுத்துவிட்டனர். பிரிவினையின் போது பெண்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள். பிரிவினை மற்றும் அதன் அதிர்ச்சி பற்றிய அவர்களது அனுபவம் ஆண்களின் அனுபவங்களை விட மிகவும் மோசமானதாக இருந்தது. அவர்களில் பலர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். பலர் விபச்சாரத்திற்காக விடுக்கப்பட்டனர். பலர் தங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளும் தங்கள் செய்த ஆண்களையே பல இடங்களில் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றியிருந்த அந்த பெண்களின் சொந்த பெண்கள் இருக்கின்றவர்களே இந்திய அரசு 33,000 பெண்கள் கடத்தப்பட்டதாக அறிவித்தது. பாகிஸ்தான் அரசு 50,000 பெண்கள் கடத்தப்பட்டதாக மதிப்பிட்டது. பிரிவினையின் போது இந்துக்களும் சீக்கியர்களும் அனுபவித்த துயரங்கள் அவர்கள் இந்தியாவில் குடியேறிய நீண்ட காலத்திற்கு பிறகும் அவர்களின் நினைவுகளில் நீங்காமல் நீடித்தன. பிரிவினைக்கு பின்னர் துணைக்கண்டத்தில் உள்ள பல லட்சக்கணக்கானவர்களின் நிலைமை மோசமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருந்தது. சில குடும்பங்கள் தங்கள் அன்பு புரிவதற்கு தொடர்ந்து கவலையுடன் வாழ்ந்தனர். மக்கள் உதவி கேட்ட அரசுக்கு கடிதங்களை எழுதினர். இருக்கும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க அரசு போராடினார். கடிதங்களுக்கு பதிலளிக்கப்படவில்லை. எந்தபோதிலும் காணாமல் போன தங்கள் உறவினர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் மக்கள் சொந்த கொண்டே வாழ்ந்தனர். பிரிவினையின் கொடூரத்தில் தங்கள் வாழ்வை இழந்து இடப்பெயர்வால் ஏற்பட்ட வலியை அனுபவித்த பல லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு உயிர் வழங்கப்பட்டது.